ஸோ அந்த மாதிரி சாயிலில் வளரக்கூடிய நம்ம காய்கறிகளை சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புலையும் வந்து அயோடின் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். பட் இதே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரொம்ப கடல்லேருந்து உள்ளே தள்ளி இருக்காங்க, இல்லை மவுண்டன்ஸில் இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த ஹிமாலயஸ் அந்த ரீஜனில் இருக்கவங்க, இல்லை சவுத்துலேயுமே வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயே இருக்கிறவங்க, அந்த அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தா அந்த சாயிலில் வந்து அந்த அயோடின் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து இப்போது அந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கவங்க அங்கே இருக்கிற உணவு வகைகளை மட்டுமே சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த அயோடின் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த அயோடின் அப்படிங்கிறது இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு எலிமெண்ட். அந்த அயோடின் இல்லைன்னா தைராய்டு கிளாண்டுனால தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது, அயோடைஸ்ட் சால்ட். இதுக்கு தான் வந்து வேர்ல்டு ஓவர் எல்லா பக்கமே வந்து அயோடைஸ்ட் சால்ட் அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் நம்மளுக்கு தேவைப்படுற அந்த அயோடின் கன்டென்ட் வந்து நம்ம உப்பு அப்படிங்கிறது நம்ம தினசரி எல்லா விதமான வந்து குக்கிங்லேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது மூலமாக அதில் போய் இந்த அயோடினை சேர்த்தும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு தேவைப்படுற அந்த அயோடின் வந்து ஈஸியாக உடம்புல கிடச்சிரும். ஸோ தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் அயோடைஸ்ட் சால்ட். ஓகே, இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபுட்லாம் வந்து இது அதிகமாக ரிச்சாக இருக்குன்னு பார்த்தா, மெயினாக இந்த சீ ஃபுட்டு, டைரி ப்ராடக்ட்ஸு, எக்கு, இதில் எல்லாமே வந்து அயோடின் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும்.